தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நிலையில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலை நோக்கி நேற்று காலையிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகிறார்கள். இதன் காரணமாக கொடைக்கானலில் இன்று காலையிலிருந்து கொடைக்கானலுக்கு வரக்கூடிய வத்தலகுண்டு கொடைக்கானல் பிரதான சாலை மற்றும் பழனி கொடைக்கானல் பிரதான சாலை ஆகிய இரண்டு பிரதான சாலைகளுமே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிரதான சாலைகள் மட்டுமல்லாது நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய சாலைகளும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளும் கூட காலையிலிருந்தே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இன்று மாலையிலிருந்து சுற்றுலா தலங்கள் முடித்து, அதாவது முக்கிய சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய அந்த மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், அந்த மன்னமனூர் ஏரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய நகர்பகுதிகளில் சேரக்கூடிய அப்சர்வேட்டரி சாலை மற்றும் ஏரி சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் தாங்கள் திட்டமிட்டபடி தங்களுடைய விடுதிகளுக்கு வருவதற்கு 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை தாமதம் ஆகுவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து இந்த விடுமுறை இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அதிகரிக்கக்கூடும் என்ற இருக்கிறது. இரவு நேரங்களில் இந்த போக்குவரத்தை சரி செய்ய கூடுதல் போலீசார் கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சுற்றுலாத்துறை சார்பாக மற்றும் சுற்றுலா பயணிகள் சார்பாகவும் வைக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.